கட்டி கும்மாளம்மா கும்மி அடிச்சு வணங்க வணங்க சந்தோஷமாக இருக்கிறாய். இந்த குந்தர நாட்டிலே கோமன்னன் என் வைரத்து சிறு சிறப்போடு ஆண்டு வருகிறீர்கள். அதாவது என்னுடைய ஒரே ஒரு ஒப்பற்றவங்க அவள் பெயர்தான் உணவு சரியில்லடா அவ பெயர்தான் அலங்காரி. அலங்காரி எனது மகள். ஏனென்றால் என் மகள் எப்படி வளர்த்தேன், எப்படி சீராட்டி அன்போடு பண்போடு வளர்த்திருக்கேன். இப்போது கன்னி பருவம் நீங்கி மங்கவர் அடைந்து விட்டார். காலகாலத்துல ஒரு நாட்டு இளவரசனை பார்த்து திருமணத்தை முடிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் அழைத்ததாக என் மகளை அலங்காரி அழைத்து கொண்டு வாடா. அப்படியே பசி திருவள்ளையா பிச்சில அதாவது பச்சை குழந்தையா ஆமாடா குழந்தைக்கு சோறு கூட அது ஊட்ட முடியாது. இப்போது அதாவது தாய் 10 மாதம் சுமந்தெடுத்த குழந்தைக்கு தேவை தாயோட பால். உண்மைதான்டா. எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட பாலை குடிக்கணுதோ அந்த அளவுக்கு சிறப்பான நோய் இல்லாம வாழும். தாயோட அரவணைப்பு முக்கியம். டேய் இருந்தாலும் இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? டேய் என் தங்கை குழந்தை பருவத்திலே அவளுக்கு மனமுடிக்க போகின்றடா. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா. ஐயா நாட்டுல இப்ப எப்படி போயிருக்கு பாத்தீங்களா? இப்பலாம் குழந்தை திருமணமே இல்லன்னு சொல்லிருக்காங்க ஐயா. அப்படி மத்தி உங்களால பாத்துக்க முடியா? ஏய் குழந்தைக்கு திருமணம் இல்லடா, எனக்கு பெண் பார்க்க வேண்டும். சரியா போச்சு. திருமணமா? ஆமாண்டா. ஆனா ஐயா அதாவது ஒரு குழந்தையாகப்பட்டது தாயிட இருந்து வளர்ந்து வந்தாதான் அது நல்லது கெட்டது தெரியும். அதாவது தலையில அது தத்ரியா போகும். உண்மைதான்டா. அது மாதிரி சொல்ல தாயோட தன்னோட அனாதை இருக்கிற குழந்தைக்கு தான் நல்ல வேலை போகும். அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் எந்த அளவுக்கு வழிபடலாம் அது வழி கிடையாது. அந்த குழந்தையாக வந்து சின்னஞ்சிறு வயதுல இருந்து பெரிய வயதுல ஆகும் வரை அந்த குழந்தை நன்மை சரிதான் மனம் ஈன்ற பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனை சார்வன் என கேட்ட தாய் அதே குழந்தை தன்னுடைய தாய் தன்னை எச்சரிக்கை திட்டும் பொழுது தன்னுடைய வலி எவ்வளவு குழந்தை பெற்ற வலி விட அதிகமா இருக்கு. அப்படியே குழந்தைய தாய் மூலியமா இருந்து உங்களுடைய மனைவி கவனிச்சுட்டா அந்த குழந்தை சீர சிறப்போடு வந்தா உங்களுடைய நம்மளோட நாட்டியம் உங்களுடைய பேரை சீர சிறப்போடு காப்பாற்றுங்க. அதனால என்ன சொல்ல தெரியுமா, நான் இப்போதே பெண் பார்க்க போறேன்டா. ஆமா டேய் இப்போதே லிகிட் அனுப்ப வேண்டும். எப்படி அவனே 56 உரிமைகளுக்கு ஆமாடா லிகிட் அனுப்பி எனக்கு திருமணம்டா. அதாவது எனக்கு யார் பெண் கொடுக்கிறாங்களோ அவளுக்கு 900 பொற்காசுகள் வழங்கப்படும். உங்களுக்கு 900 கோடி இருக்குது. ஆமாடா சரி பாதி பக்கத்து கொடுத்துருவீங்கடா. ஓ சரி 1 கோடி 2 கோடி இல்லடா 900 கோடி இருக்குது. அதுல பாதிக்கு யார் பெண் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 900 கோடியில பாதி கொடுத்துருவோம்டா. 450 கோடி பரிசு. ஆமாடா மச்சான் நம்ம கூட பொண்ணு இல்லையா மச்சான்? பாபா தான கூட இருந்தா நான் கொடுக்குமா இருக்குது. ஐயா என்னடா பாத்துக்கடா அப்படியே இருக்கா.
ஏதேதோ சொன்னானம்மா மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களையும் பறித்து மாலையாக தொடுத்து உந்தன் பாதமணி வணங்குகிறேன். என்னை வாழ்த்துங்கள் அப்பா. மகளே அலங்காரி, அப்பா அந்த இன்பத்தை அந்த பிரியத்தை அப்படியா மனமாற வாழ்த்துகிறேன். அப்படியாப்பா, உன்னுடைய கலை வாழ்க. அப்படியே ஆகட்டும் அப்பா. அந்த கலை நீடிக்க வேண்டும். ஏண்டா டேய், என்னடா நெல்ல இருப்ப? சரிடா டேய், இது வரைக்கும் எங்க அரண்மனை எவ்வளவு நாளா நீ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னால உனக்கு எந்த ஒரு எதுவுமே கொடுக்க முடியல. ஆகையால உன் பாதம் அதை வணங்குறேன். ஏண்டா என்னடா அதெல்லாம்? அதாவது வளர்த்தவன் நீ. ஆமாண்டா. அதனால சாதாரண ஏழ்மையில் குழந்தை பிறந்து நான் ஒரு காவலர், நீங்க யார்? ஒரு நாட்டு மன்னன். ஆமா, அப்படி உன்னுடைய மகளால் பட்ட விடக்கூடாதா? சரிம்மா, அப்பா விருப்பத்தை விடு. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்குப்பா? முக்கியமான செய்தி சொல்லத்தான் அழைத்திருக்கிறேன். அப்பா என்னப்பா முக்கியமான செய்தி? அது என்ன செய்தி தெரியுமா? என்ன? இப்போது எப்படி இருக்குதே? ஒரு கன்னிப்பெண் நீங்கி இப்பொழுது மங்கபுரம் அணிந்திருக்கிறார். அப்படியா? அழகான ஒரு நாட்டு இளவரசனை பார்த்து திருமணத்தை முடித்து விட்டால் நான் ஓய்வு வரலாம்னு நினைக்கிறேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? நான் திருமணமாகி என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனா உங்களை யாருப்பா பாத்துக்கிறது? என்ன பாத்துக்கிறது யாரு? இதெல்லாம் பாத்துக்க போற அவருக்கா நீ பயப்படாத. அப்பா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தண்டோர வார்த்தை கேக்குது. என்னது? என்னப்பா அது தண்டோரா? அதாவது பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாட்டு பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், எங்க இளவரசருக்கு திருமணம். ஆகையால் எந்த நாட்டு அவனி 56 தேசத்தின் அதிபர்கள் உள்ள மன்னர்கள் யார் திருமணத்திற்கு பெண் கொடுக்கின்றார்களோ எங்களுடைய மன்னனுடைய அதாவது சொத்து மதிப்பிலான 900 கோடி, அதில் இருக்கக்கூடிய 450 கோடி அவர்களுக்கு பாதியாக அளிக்கப்படுகிறது. இப்பதான் கல்யாணம் சொன்னீங்க, எவ்வளவு பெரிய தொண்டரை கேக்குது பாத்தீங்களா? அந்த மாப்பிள்ளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 450 கோடி அம்மா கையில. சந்தோஷமா இருக்குது எனக்கு. அப்பா அந்த மாப்பிள்ளை தேடி வருவார். ஏண்டா துட்டு பணம் வாய தரதுங்களா? என்ன அவன் எப்படி இருக்கிறான், ஏதா இருக்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனா, ஒரு குடும்பத்தில் பிறந்தவனா என்று எப்பவுமே ஆய்வு செய்யணும். பணத்தில் நாளைக்கு உன்னுடைய வாய்க்கு சீரஞ்சா அதுக்கு என்ன பண்ணுவேன்? டேய் போட தெரியும் 450 கோடிக்கு திரா வாழ்வா நினைக்கிறேன். அத கோடி வெட்டே நாங்க வாழ்வோம். ஆமாடா. அச்சா போறீங்க ரெண்டு பேரும் தெரு கோடிக்கு. டேய் ரொம்ப பேசுன கொடுத்துருவேன். ஆமா கேப்பா, யாராவது வந்தா என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஓடி வந்துடுறேன்ப்பா. ஆகட்டும். இப்போ பெண்ணுடைய நாட்டு வந்துட்டோம். பொண்ணுல போய் நாடு
ஏய் அந்நாட்டு மன்னர் நின்னுறாங்க பேசுங்க. வாழ்க வாழ்க கண்டளவு எடுத்த நீதானே அதான் நீதானே அதான். அப்படி என்றால் இதுதான் எனக்கு ஒப்படைக்கணும் கண்டிப்பா அப்படி ஒப்படைக்கிறேன். என்றால் திருமணம் நடக்க வேண்டும் நடக்க வேண்டாம். அவ்வளவா மன்னருக்கு மனைவியாக ஒரு பெண் அல்லவா? அப்படியா ஆமா. என் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். இருந்து விட்டார்களா உண்மைதான். என் தாய் தந்தை இறந்த பிறகு இந்நாட்டை அரசாட்சி செய்வது வந்தான் அல்லவா? அப்படி இல்லை எனக்கு துணை வேண்டுமே. என்ன இருந்தாலும் கோடியா இருந்தும் நமக்கு இந்த நிலைமை ஆகிவிட்டது இருந்தாலும் மாறவில்லை இப்போதே என் மகன் அழைக்கின்றேன் திருமணம் நடக்க வேண்டும் அப்பா என்ன சொல்லுது? அப்பா பார்த்து வேலை நீர் குளிக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா இப்ப குளிச்சுங்க உள்ள. அதாவது பாத்ரூம்ல குளிக்கிறாங்க அதெல்லாம் செய்து முடிக்கணும் அல்லவா என்ன நம்ம ஆள் மேல பார்த்து குளிக்குது. ஏன்டா டேய்? அட பாவி கோடி கணக்கில் இருக்குதாடா அது தெரியாத உங்களுக்கு டேய் அதாவது என் மகள் அதாவது குளிச்சுக்கிட்டு அலங்காரமா வருண்டா எப்படி தெரியுமா 500 ரூபாய்ல என்ன 5000 ரூபாய் நச்சு. தயாரமாக வாடங்க அது ஏதோ போய் 32 லட்சம் புரிஞ்சு விடா என்னுடைய மகள் அலங்காரி தெரியுமா உங்களுக்கு அதனால சொல்றேன் அலங்காரி வந்து கொண்டு எங்க அப்பானே எங்க அப்பா தான் மாப்பிள்ள வந்தாரு இல்லையா? வந்து விட்டா எங்க இருக்காரு? அப்படியா எங்க வாங்க என்னங்க? வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்க. அப்படியாங்க? அப்படியா? ஆமாங்க. பெண்ணின் பெருமிதத்தை யாவல கற்பனை தென்மையாக பெரியது தன்னை காத்து தன் கற்பனை காத்து ஆமா. அந்த பொறுமையுடன் வாழ்பவள் தான் ஆஹா. அந்த கற்பு கருத்தின் இலக்கணத்துக்கு உட்பட்டவள் உண்மைதானப்பா. பெருமையை நகையணிந்து பெருமை கொண்டு பெண்கள் அப்படியா? இது அம்மையார் வாக்கு ஆ. அதே போல சொன்னது ஏற்பாடு ஞாபகம் இருக்கா ஆகட்டும்ப்பா. இருந்தால் ஏற்பாடு செய்து முடிங்க ஆகட்டும்ப்பா. உங்கள் இருவருக்கும் ஆ. பஞ்சலை காத்து கொண்டிருக்கிறது அப்படியே. அதாவது எப்படி தெரியுமா எப்படிப்பா? இப்படி வாழ்ந்து வந்து ஆமா. உங்கள் இருவருக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு செய்கிறேன் அப்படியாப்பா? ஆமா ஆகட்டும்ப்பா. அப்பா நாங்க வெளிப்பட்டு கொள்ளட்டுமா? ஆகட்டும். ஆகட்டும். என்னங்க வாங்க போகலாம். திருமணம் செய்தாச்சு. ஆ, அவங்களுடைய நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு பணமும் வந்தாச்சு. வந்தாச்சு அதாவது 450 கோடி வந்தாச்சு. இது மாதிரி நீ கட்டில் பண்ணி போட்டு அது மேல விட 10 உள்ள கட்டு. டேய், அந்த பணத்தை கடல் மீது போட்டு அதாவது கட்டுமா இருக்கணும் வா, நீ என்னதான் லட்சமா பணம் சம்பாதிச்சாலும் சரி ஆ, உன் மீது அதாவது ஏக்கரா கணக்கில் வேலை கணக்கில் நிலங்கள் இருந்தாலும் சரி ஆமா நீ தங்கத்திலே செயின் மாட்டு நெக்லஸ் மொத்தமே போட்டிருந்தாலும் சரி போட்டிருந்தாலும் நீ துணிமணிகள் மொத்தமே முத்தாரத்துல எதோ பண்ணி போட்டாலும் சரி ஆ. கடைசியாக நம்ம மீது செல்லும் போது வெள்ளி அண்ணாங்க இருந்தா கூட இல்ல சாதா துணி அண்ணாங்க இருந்தா கூட கட் பண்ணி தான் நம்ம படிக்கலாம் ஐயா. அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னை தவிர எதுவும் பிரச்சனை கிடையாது ஐயா. அப்படியா அதை புரிந்து கொண்டு அனைவரும் நம்ம எல்லாமே நடந்தாக்கா இன்னைக்கு நம்ம பற்றாக்குறை நிலைமையே வராது ஐயா. அப்படியா? நம்ம எங்க போனா அரண்மனைக்கு போனா புறப்பட்டு ஆமாண்டா அதாவது தங்கை வந்து பாரபட்சமா பாக்கிறதுக்கு திருமணம் திருமணம் முடிச்சிட்ட. திருமணம் முடிஞ்சிச்சு. ஆமாண்டா. நீங்க உங்க மனைவியோட பேசுறது என்னன்னு பேசுறேன்னு சொல்லுங்க. சரிடா கொண்டு வாடா. அத்தா. என்னங்க பால் குடிங்க. என்னம்மா இது ஆசையா பால் கொடுக்குறேன் முதலிரல் வந்து
என் கணவர் வாங்கி வச்சுட்டாரு. கல்யாணத்துல வேண்டா விருப்பக்க மாலை தூக்கி தூக்கி போடுறாரு. ஒண்ணுமே புரியலையே. என்னங்க இங்க பாருங்க, என்ன திருமணம் பண்ணிட்டு வந்தீங்க, மாலையை வேண்டா விருப்பக்க கல்யாணம் பண்றீங்க, இந்த பாலை குடுக்குறேன் அப்படி ஓர எடுத்து வைக்கிறீங்க. என்னதாங்க உங்களுக்கு? என்னங்க நிறைஞ்சிருக்குது, நிறைஞ்சிருக்கும் போது எப்படி இந்த தண்ணி குடிக்க இடம் தண்ணி குடிக்க முடியும்? என்னங்க 1000 தான் இருந்தாலும் கட்டிய மனைவி முதல்ல உங்களுக்கு பால் கொடுக்குறேன் வேணா எடுத்து வைக்கிறீங்க. மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட வேண்டியதான். என்னங்க இது மாதிரி தான் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா? அதெல்லாம் சரி, சந்தோஷமா இருக்கணும். ஆமா அவ்வளவுதானே? ஆமாங்க, உங்க விருப்பம் போலே இருக்கலாம். அப்படி அங்க பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே ஒய் பொண்ண பாரு சோக்கிலே பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே ஒய் பொண்ண பாரு சோக்கிலே இதா எனக்கு மாப்பிள்ளை ஒய் கட்டி பாரு ஊருளே பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே ஒய் பொண்ண பாரு சோக்கிலே இதா எனக்கு மாப்பிள்ளை ஒய் கட்டி பாரு ஊருளே பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே ஒய் பொண்ண பாரு சோக்கிலே இதா எனக்கு மாப்பிள்ளை ஒய் கட்டி பாரு ஊருளே என்னப்பா இது இவ்வளவு சந்தோஷமா ஆறு பாட்டு முடிச்சு வந்திருக்கீங்க. வீட்டுக்கார் வேண்டாம் இருக்காரு, அவர் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அத்தா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு சரியான பதில சொல்லுங்க. உங்களுக்கு நான் திருமணம் வாங்கி மனைவியா வந்திருக்கேன், சந்தோஷமா இருக்கிற வேண்டாம் இருக்கு தள்ளி தள்ளி போகிறீங்க. என்னதாச்சு உங்களுக்கு? உங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதானே? பஞ்சாயத்துல சந்தோஷமா இருக்க வேண்டாம். ஆமா. படுத்துமா என்னங்க படுக்கணும் சொல்றீங்க? பக்கத்துல ஒரு குழந்தை இருக்குது, சத்தம் கேக்குது, குழந்தை சத்தம் கேக்குது. என்ன இது குழந்தை சத்தம் கேக்குது உள்ளது? வாங்க எத்தங்க போய் முதல்ல அந்த குழந்தை கேட்குறாங்க. ஏதோ குழந்தை சத்தம் கேக்குது உள்ள. என்ன இதெல்லாம் நாயா இதெல்லாம்? என்னங்க யாரு? தங்கை. என்னது உங்க தங்கையா? என்கிட்ட சொல்லவே இல்லையா உங்களுக்கு தங்கை இருக்குதுன்ட்டு? உன்னை எதற்காக மனமுடித்தேன் தெரியுமா? எதற்காக? என் தாய் தந்தை இருவரும் இறந்து விட்டார்கள். அப்படியா? ஆஹா, அகையால தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்காக நான் திருமணம் செய்தேன். என்னங்க வார்த்தை சொல்றீங்க? உங்க தங்கச்சியை பார்த்துக்கிட்டு எனக்கு திருமணம் செஞ்சீங்களா? ஆமா. இதெல்லாம் நியாயமாங்க இது? இப்போது உன்னோட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? என் தங்கை வளர்ந்து முடிந்த பிறகுதான் உன்னோட நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஐயோ இவ்வளவுதானா? இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? இந்த குழந்தையை உன் கருத்திலே ஒப்படைத்து விடுகின்றேன். அப்படியா? ஜாக்கிரதையோடு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் கண்ணை இவை எப்படி காக்கிறதோ அதை போல காக்க வேண்டியது. அப்படியாங்க? நான் அயல்நாடு சென்று வணிக வியாபாரத்தை முடித்து விட்டு பிறகு வந்து பார்த்து. அப்படியாங்க? நீங்க சென்று வாருங்க. ஜாக்கிரதையோடு பார்த்துக்கொள்ளுங்கள்.
குறையே இருக்க கூடாது. ஐயோ 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 யா பௌரு எருதே யா பௌரு எருதே அம்மா ஐயோ 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 ஊரு கடுமா உலகம் கடுமா நீதி கடுமா நேத்து கடுமா அம்மா யாருன்னா இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா பாவி தந்தால சதிக்கார பாவி என்ன கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஒரு குழந்தைய குத்துட்டு போறானே இந்த குழந்தைய நான் வளர்த்துக்க நான் வந்தேன் எனக்கு தேவை 450 கோடி அதுக்கு வந்தேன் நானு இந்த மாதிரி பண்ணேன் டேய் அது விஜய் நான் தேவடியா யார் விஜய் தேவடியா இல்ல